அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். லூக்கா 10:19 பாருங்களேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இயேசு சீஷர்களுக்கு சொல்றார். அப்ப இயேசு நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட அதிகாரம்னா, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும். ஆமென். அப்ப பிசாசின் தந்திரங்களை மிதித்து போடும் அதிகாரம் நமக்கு இருக்கிறது. சர்ப்பம் பாருங்க, அப்படியே தந்திரமா ஏவாளை வச்சிட்டு இல்லைங்களா? அப்ப பிசாசின் தந்திரங்களை மேற்கொள்ளும் அதிகாரம் நமக்கு இருக்கிறது. எனவே பிசாசு நம்மை கவிழ்த்து போட எப்படிப்பட்ட சூழ்ச்சிகளை செய்தாலும், என்னென்ன தந்திரங்களை செய்தாலும் அதை மேற்கொள்ளும் அதிகாரம் நமக்கு இருக்கிறது. ஆமென். அடுத்து என்ன போட்டிருக்குன்னா, சத்துருவின் சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும். ஐயோ, பிசாசு என்ன காட்டிலும் பயங்கரமா கிரியை செய்யறான், அப்படியே பயப்படுத்துறான் என்று சொல்றாரு. உனக்கு அதன் மேல அதிகாரம் இருக்கிறது. ஆமென். அப்ப பிசாசின் மேலே நமக்கு ஆளுகை இருக்கிறது. பிசாசின் மேலே நமக்கு அதிகாரம் இருக்கிறது. பிசாசுக்கு தைரியமா நம்ம எதிர்த்து நிக்கலாம். வசனம் சொல்லுது, நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப அவன் பயந்துட்டு இருக்கிறான் பாரு. ஐயோ, இவனுக்கு மட்டும் யார் தெரிஞ்சா நம்மளுடைய எல்லாம் காலி அப்படின்னு அவன் பயந்துட்டு இருக்கானா, நம்ம பிசாசுக்கு பயந்துட்டு இருக்கான். எனவே நீங்க ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, உனக்கு நான் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை புரிந்து கொள். அந்த அதிகாரத்தை புரிந்து அதிகாரத்தை உடையவனாய் செயல்படு, பிசாசை நீ மேற்கொள்ளுவாய் என்று சொல்லுகிறார். ஆமென். எனவே சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும் அதிகாரம் இருக்கிறது. சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளும் அதிகாரம் இருக்கிறது. தைரியமா அதை செயல்படுத்துங்க. நிறைய பேருக்கு என்ன பயம்னா, நம்ம டூ மச் ஸ்பிரிச்சுவலா போயிட்டோம்னா நிறைய பிரச்சனை வரும். எனவே ஒரு லிமிட்டாக இருந்துக்கலாம். ஆனா சொல்றாரு, இல்லப்பா, நீ நிறைய ஆழத்துக்குள்ள வரணும், நீ ஆளுகை செய்கிறவனா இருக்கிறாய் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்ப சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளும் அதிகாரத்தை இயேசு கொடுத்திருக்கிறார். ஒரு கேரண்டி என்ன வைக்கிறார் பாருங்க, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அருமையானவர்களை, நான் சொல்லுகிறேன், நீங்க ஆவிக்குரிய ரீதியிலே செயல்படும் போது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆனா பிசாசு என்ன செய்யப்ப நம்மளை பயமுறுத்தி வச்சிருக்கிறானா, ரிலீஜியன் மதம் என்ன பயமுறுத்தி வச்சிருக்குன்னா, நீ டூ மச்சா ஸ்பிரிச்சுவலா போனா நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு. ஆனா வசனத்தான் சத்தியம். அந்த வசனம் சொல்லுது, இயேசு சொல்லி இருக்கிறாரு, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆமென். எனவே அதிகாரமுடையவர்களாய் ஆளுகை செய்கிறவர்களாய் செயல்படுங்கள். சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளும் அதிகாரம் இருக்கிறது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவனுடைய கிரியைகளுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசை மேற்கொள்ளுங்கள். நான் சொல்லுகிறேன், வசனத்தின் அடிப்படையிலே நான் சொல்லுகிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நீங்கள் முன்னேறி கொண்டே இருப்பீர்கள், மேற்கொண்டு கொண்டே இருப்பீர்கள், பிசாசை தோற்கடித்து கொண்டே இருப்பீர்கள். தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த வாழ்க்கை வாழ்ந்து பெரிய காரியங்களை செய்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவீர்களா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.